நேற்று அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார். நீங்கெல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு. கலவரம் செய்யறது பாஜகவோட டிஎன்ஏலிருந்து ஊறுனது. நேற்று கூட ஒரு செய்தி வெளியாச்சு, எல்லோரும் பார்த்திருப்பீங்க. இதே திருப்பூரை சேர்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜகவினரிடம் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இதனால் ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் அந்த சகோதரிய கடுமையாக தாக்கி இருக்காங்க. இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற லட்சணம். இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்பு. மக்களை மதிக்காம அதிகாரத்தும் அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூர் ஆக்கிடுவாங்க. மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. எங்களை மாதிரி ஏழை பழங்களோட வாழ்வாதாரத்துக்காக, எங்க குழந்தைங்க படிப்பு செலவுக்காக, எங்க அன்றாட செலவுக்காக, எங்க அத்தியாவசிய செலவுகளுக்காக, என் மருத்துவ செலவுக்காக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கொடுக்கிற உரிமை தொகை 1000 ரூபாய் பிச்சைன்னு சொன்னவங்களுக்கு பதிலடி தர நேரம் இதுதான். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். திராவிட இயக்கம் கருவான ஊர். பல்வேறு அரசியல் திருப்பங்களுக்கு அடித்தளம் இட்ட ஊர் இந்த திருப்பூர். வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூருக்கு வந்திருக்கிறேன். மலைகளின் அரசியாகவும் நீர்வீழ்ச்சியின் எழுச்சியாகவும் மக்கள் மனங்களில் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற நீலகிரி தொகுதியை உள்ளடக்கிய கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். 2ஆம் விடுதலை போராட்டத்திற்கு தயாராக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் ராசா அவர்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், திராவிட இயக்கத்தின் ஆற்றல் மிகு எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர், தமிழக தலைவர் கலைஞர் அவர்களால் தகதக சூரியன் பாராட்டப்பட்டவர் தான் நம்முடைய ராசா அவர்கள். பாசிச பாஜக ஆட்சியோட அனைத்து மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் துணிச்சலா நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்து வரும் சிறந்த நாடாளுமன்றவாதி. வாத திறமையால் யாராலும் வீழ்த்த முடியாத தலை சிறந்த கொள்கையாளர் எனது பாசமிகு சகோதரர் ராசா அவர்களுக்கு நீலகிரி நாடாளுமன்ற மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் நாடாளுமன்றத்திற்கு சுப்பராயன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, எந்த பொறுப்பு வகிச்சாலும் பாட்டாளிகளின் தோழரா இருக்கக்கூடியவர். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் நிறைந்திருக்கும் இந்த பகுதி மக்களோட குரலா நாடாளுமன்றத்தை ஒழிக்க சுப்பராயன் அவர்கள்தான் சரியான போராளி. ஆனால் முத்தரசன் அவர்களின் ஆதரவு பெற்ற தொழிலாளர் தோழர் சுப்பராயன் அவர்களுக்கு திருப்பூர் மக்கள்
கதிரறிவால் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த இருவரும் அவர்கள் போட்டியிட்ட தேர்தல்களிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தேர்தலா இந்த தேர்தல் இருக்கணும். அதுக்கு நீங்க தயாராகிட்டீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்க பகுதி மக்கள்கிட்டையும் வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? அப்புறம் என்ன, மாபெரும் வெற்றி தான். வேட்பாளர்கள் உட்காரலாம். சுப்பராயன் அவர்கள் தெரிவித்ததை போல இது மிக 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 முக்கியமான தேர்தல். இந்தியாவில் ஜனநாயகத்தை மீட்கவும் சர்வாதிகாரத்தை வீழ்த்தவும் நடக்கிற தேர்தல். சமத்துவம் நிலைக்க, சகோதரத்துவம் தழைக்க, மத நல்லிணக்கம் செழிக்க, சமூக நீதி கிடைக்க, இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி இந்திய ஒன்றியத்தில் அமையணும். நேற்று அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார். நீங்கெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பால மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டார். சகோதரர் ராகுல் பேச்ச எல்லோரும் கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மதிக்கிறார்னு அதிலேயே தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமா, இந்தியாவை பற்றிய புரிஞ்சிக்க தனக்கு வழிகாட்டியாக இருக்கிறதே தமிழ்நாடும், தமிழ்நாட்டு வரலாறும், தமிழ்நாட்டு அரசியலும் தான் சொல்லி தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் நம்மோட தலைவர்களை மனதார போற்றினார். நடக்கின்ற தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல. 2 தத்துவங்களுக்கான போர்னு நாட்டு மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். சமூக நீதியை நிலைநாட்டுகிற நமக்கும், சமூக பாகுபாட்டை விதைக்கிற பாஜகவுக்கு நடக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே கருத்தை தான் இப்போ சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சிலையும் எதிரொலிச்சிருக்கு. திராவிட இயக்கம் தோன்றிய பிறகுதான் 2000 ஆண்டு அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு கடந்த 100 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த நாம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு முன்னேறிட்டு இருக்கோம். மறுக்கப்பட்ட கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம், இதையெல்லாம் போராடி பெற்ற இயக்கம் திராவிட இயக்கம். பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆதி திராவிட மக்கள், குறிப்பாக அருந்ததியின மக்கள், சிறுபான்மையின மக்கள்னு அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கி
சமூக நீதியின் ஒளிவிளக்கா திகழ்கிற ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆனா மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா முதல்ல இடஒதுக்கீட்டை தான் ரத்து பண்ணுவார். ஏன்னா சமூக நீதினால பாஜகவுக்கு அலர்ஜி. இந்தியா விடுதலை பெற்றப்போ பல நாடுகள் என்ன சொன்னாங்க? பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற நாடு அமைதியாக இருக்காது, பெற்ற சுதந்திரத்தை இவங்க ஒழுங்காக காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட கணிப்புகளை பொய்யாக்கி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடா இந்தியா இன்று தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம் ஜனநாயக கட்டமைப்போட நாடு இயங்க அடிப்படையாக இருக்கிற அரசியல் சட்டம்தான். மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தை மாத்திடுவார். அதனால்தான் சொல்றோம், மோடி ஆட்சிக்கு வருவது என்பது அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து, ஒட்டுமொத்த நாட்டுக்கே பேராபத்து. ஏன்னா 10 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சியை பார்த்துட்டோம். நாட்டை எப்படியெல்லாம் சீரழிச்சிருக்கு. பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு உயர்ந்துடுச்சு, எந்த அளவு தொழில் வளர்ச்சி விழுந்துடுச்சு, வேலையில்லா திண்டாட்டம் எப்படியெல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. மோடி மறுபடியும் வந்தா இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிடும். நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடும். கலவரம் செய்யறது பாஜகவோட டிஎன்ஏலிருந்து ஊறுனது. நேற்று கூட ஒரு செய்தி வெளியாச்சு, எல்லோரும் பார்த்திருப்பீங்க. இதே திருப்பூரை சேர்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜகவினரிடம் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இதனால் ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் அந்த சகோதரிய கடுமையாக தாக்கி இருக்காங்க. இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற லட்சணம். இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்பு. மக்களை மதிக்காம அதிகாரத்திமில்ல அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூர் ஆக்கிடுவாங்க. மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. அமைதியான இடத்துல தான் தொழில் வளரும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நிறுவனங்களை நடத்த முடியும். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ளே விட்டா அமைதி போயிடும், தொழில் வளர்ச்சி போயிடும், நிறுவனங்கள் நிம்மதியாக நடத்த முடியாது. இப்படி நாட்டை பாழ்படுத்தி அதலவாதலத்துக்கு தள்ளின பாஜகவையும் மோடியும் வீட்டுக்கு அனுப்ப இந்திய மக்களோட ஆதரவோட உருவாகி இருக்கிறது தான் இந்தியா கூட்டணி. இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை நாடாளுமன்ற தேர்தல்கள் மூலமா நாம் இத்தனை நாளாக காப்பாற்றி வந்திருக்கிறோம். இந்தியாவோட பன்முகத்தன்மை அனைத்து தரப்பினருக்கும் உரிமைகள் வழங்குவதன் மூலமாக காப்பாற்றி வந்திருக்கிறோம். வேற்றுமைகள் கொண்ட நாட்டில் ஒற்றுமையை உருவாக்கி காப்பாற்றி வந்திருக்கிறோம். மொழியும் மதமும் வேறு வேறாக இருந்தாலும் இந்திய நாடு நமக்கானது என்ற எண்ணத்தை எல்லோரும் பெறுவதற்கான ஒரு நம்பிக்கையான ஆட்சி முறையை வச்சு காப்பாற்றி வந்திருக்கிறோம். இப்படி நாம காப்பாற்றின இந்தியாவை சிதைக்க பார்க்கிறாரு மோடி அவர்கள். ஒற்றுமை சிந்தனை குலைஞ்சிட்டா மிக மோசமான ஆபத்துக்கள் நம்மை சூழும்.
அதனால தான் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் இந்தியாவை காக்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பாசிசத்தை வீழ்த்த ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்தியா கூட்டணி அரசு ஒன்றியத்தில் அமைஞ்சதும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி நாம் செய்ய உள்ள திட்டங்களை, வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கோம். அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் எதிரொலிச்சிருக்கு. நம்ம வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். மக்காச்சோளம், சோயா போன்ற முக்கிய இடுபொருள் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயில் கட்டண சலுகை, சிறு தேயிலை விவசாயிகளுடைய பச்சை தேயிலைக்கு குறைந்தபட்ச விலையா கிலோவுக்கு 35 ரூபாய். நீலகிரி மாவட்ட சுற்றுத்தலங்கள் மற்றும் அதற்கான வழித்தடங்கள் இந்தியா சுற்றுலா வளர்ச்சி கழகம் மூலமாக மேம்பாடு. இது மட்டுமல்ல, பாஜக விரோத மக்கள் விரோத அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸே இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையிலே வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, சகோதரர் ராகுல் காந்தி சொன்னாரே, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், நீட் தேர்வு ரத்து, ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு, 50 விழுக்காடு என்பதை உயர்த்த சட்ட திருத்தம். இதற்கு மேற்கு மண்டல மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான பாஜகவோட ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம், விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது. இப்படி மாநில அரசுகளுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். மாநிலங்களுக்கும் நாட்டுக்கு நம்பிக்கைக்குரிய தேர்தல் அறிக்கையா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி புதிய இந்தியாவை உருவாக்குவேன்னு சொன்னாரு. ஆனா அவருடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில் என்ன மாதிரியான இந்தியாவை உருவாக்கி இருக்கிறார்? ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். பட்டினியால தவிக்கிற நாடுகள் பட்டியலில் 125 நாடுகள்ல இந்தியா 111வது இடத்துல இருக்குன்னு உலகளாவிய பட்டினி குறியீட்டு புள்ளி விவரம் சொல்லுது. இது எவ்வளவு பெரிய அவலம். அடுத்து பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ இந்தியாவோட கடன் 58 லட்சம் கோடி ரூபாய். இப்ப எவ்வளவு தெரியுமா? 155 லட்சம் கோடி ரூபாய். இதுதான் பாஜக ஆட்சியோட நிதி மேலாண்மை லட்சணம். மோடி ஆட்சிக்கு வந்தப்போ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 59 ரூபாய். இன்று 84 ரூபாயாக நம்ம நாட்டு பணத்தோட மதிப்பு சரிஞ்சிருக்கு.
இந்த வீழ்ச்சி தான் மோடியின் சாதனை. மோடி ஆட்சியில பத்திரிகையாளர்கள் நிம்மதியாக நடமாட முடியுதா? ஊடக நிறுவனங்களால் நிம்மதியாக செயல்பட முடியுதா? தங்களுக்கு கட்டுப்படலைன்னா ஒட்டுமொத்த அந்த நிறுவனங்களை விலைக்கு வாங்கி பத்திரிகையாளர்கள் மேல் அடக்குமுறையை ஏவுறாங்களே. உண்மையை எழுதுகிற பத்திரிகையாளர் சிறையில் அடைக்கிறது, அவங்கள படுகொலை செய்யப்படுறதை வேடிக்கை பார்க்கறதுன்னு பத்திரிகை சுதந்திரமே பறிக்கப்பட்டிருக்கு. அதோட விளைவுதான் இன்னைக்கு ஊடக சுதந்திரத்தில் 180 நாடுகளில் 161வது இடத்துல இந்தியா இருக்கு. நம்மோட பழம்பெரும் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி இருக்காரு. மோடி சொன்ன புதிய இந்தியா இவர் ஆட்சியில் எப்படி இருக்கு? 32 விழுக்காடு மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்காங்க. 44 விழுக்காடு மக்கள் சமையல் எரிவாயு பயன்படுத்தல. 30 விழுக்காடு மக்களுக்கு அடிப்படை சுகாதார வசதியே இல்லை. 41 விழுக்காடு மக்களுக்கு வீடுகள் இல்லை. இப்படித்தான் இருக்கு மோடி சொன்ன புதிய இந்தியா. விலைவாசி எந்த அளவுக்கு போயிருக்கு? மோடி ஆட்சியில தானியங்கள் விலை 54 விழுக்காடு அதிகமாயிடுச்சு. பால் பொருட்கள் விலை 53 விழுக்காடு அதிகம். எண்ணெய் விலை 48 விழுக்காடு அதிகம். காய்கறி விலை 48 விழுக்காடு அதிகம். மருத்துவ செலவுகள் 71 விழுக்காடு அதிகம். கல்வி செலவுகள் 60 விழுக்காடு அதிகம். இதெல்லாம் தான் மோடி சொன்ன வளர்ச்சியா? 10 ஆண்டுகளா பெரும்பான்மையோடு ஆட்சி செஞ்சும் மோடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் செய்யல. அதனாலதான் எந்த மேடையிலையும் அவரால் திட்டங்களையும் சாதனைகளையும் சொல்ல முடியல. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள்ல கஜானாவை தூர்வார்னு அதிமுகவால் ஏற்பட்டுள்ள நிதிச்சுமைய நாம ₹1 கொடுத்தா 29 பைசா மட்டுமே திருப்பி தந்து ஒன்றிய பாஜக அரசு தர நிதி நெருக்கடின் எல்லாத்தையும் மீறி ஏராளமான சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். நேற்று நம்ம கூட்டணி சின்னத்தை காட்டி ஒரு தாய்மார்கிட்ட நம்ம கழக தோழர்கள் வாக்கு கேட்டிருக்காங்க. செய்தித்தாளில் பார்த்தேன். அதுக்கு அவங்க சின்னெல்லாம் முக்கியம் இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் முகத்துக்காகவே நாங்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம். டிவிலையும் போட்டாங்க. அவர் தான் நாங்கள் போகிற பஸ் எல்லாம் இப்போ ஃப்ரீ ஆக்கி இருக்காரு என்று நன்றி பெருக்கோடு சொல்றாங்க. அதே போல ஒரு தொலைக்காட்சி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தோட்ட தொழிலான பெண்கள் கிட்ட நம்ம அரசோட திட்டங்களை பற்றி கேட்கிறாங்க. அந்த சகோதரிகள் நாங்கள் தேயிலை பறிக்க அதிகாலையிலே வீட்டிலிருந்து கிளம்பி விடுவோம், அதனால காலையில் சமைக்க மாட்டோம். ஆனா இப்போ எங்க குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பள்ளிக்கூடத்திலே சாப்பாடு கொடுக்கறாங்க. காலையும் மதியமும் எங்க குழந்தைங்க ஸ்கூல்லையே சாப்பிட்றாங்க. அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம இருக்கு. அதே போல உரிமை தொகையும் ஒவ்வொரு மாசமும் சரியாக 15ஆம் தேதி வந்துடுது. அவசர தேவைக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கவும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு மனநிறைவோடு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, எங்களுடைய நீண்டகால கோரிக்கை ஏற்றுக்கிட்டு திமுக அரசு தான் எங்க சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து 16,000 ரூபாய் போனஸ் கொடுத்திருக்குதுன்னு மகிழ்ச்சியா சொல்றாங்க. ஆட்சி மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு?
உதாரணத்துக்கு ஒரு ஏழை குடும்பத்தை எடுத்துக்குங்க. அந்த குடும்பத்தில் முதியோர் இருந்தா அவங்களுக்கு மாசம் 1200 ரூபாய் உதவித்தொகை. அந்த வீட்டு குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை. அவங்க வீட்டில் கல்லூரிக்கு போற ஒரு மகள் இருந்தா புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய். அதே வீட்டில் ஒரு இளைஞர் இருந்தா அவருக்கு நான் முதல்வன் திட்டத்தில் இலவசமா ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. அந்த வீட்டில் இருக்கிற 3 பெண்களும் விடியல் பயணம் திட்டத்தில் பேருந்தில் இலவசமா பயணம் செய்யறதுனால மாசம் எப்படியும் 2000 ரூபாய் மிச்சம். அதாவது நம்ம திட்டங்களால நேரடியாக ஒரு குடும்பத்திற்கு மாசம் 5000 ரூபாய் போய் சேருது. அது மட்டுமல்ல, மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு முன்னோடி திட்டம். இதுல 1 கோடி பேருக்கு நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் மருத்துவம் பார்த்து டெஸ்ட் எடுத்து மருந்துகள் கொடுத்திருக்கிறோம். பல லட்சம் பேருக்கு நோய்கள் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சு தீர்வு கண்டிருக்கிறோம். தமிழ் புதல்வன் ஒரு திட்டத்தை அடுத்து அறிவிச்சிருக்கிறோம். அதாவது மாணவர்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் விரைவிலே தரப்போகிறோம். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நேரடியாக பயனடைகிற வகையில் பார்த்து பார்த்து நலத்திட்டங்களை நிறைவேற்றுறோம். அதனால தான் தமிழ்நாட்டின் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்க்குறாங்க. இப்போ நான் பட்டியலிட்டது ஒரு சிறு துளி தான். இதே மாதிரி ஏராளமான திட்டங்களை சாதனைகளை 3 ஆண்டுக்குள்ள நாங்கள் செஞ்சிருக்கோம். முழுசா சொன்னா இந்த தேர்தல் பிரச்சார கூட்டமாக மாறிடும், சாதனை விளக்க பொதுக்கூட்டமாக மாறிடும். இந்த திருப்பூரும் கோவையும் எப்படிப்பட்ட ஊரா இருந்துச்சு? தமிழ்நாட்டோட எந்த மாவட்ட மக்களும் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் திருப்பூருக்கும் கோவைக்கு வந்தா ஏதாவது வேலை கிடைச்சிடணும்னு பலருக்கு நம்பிக்கை தர நகரங்களாக இந்த 2 ஊரும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த மேற்கு மண்டலத்து மேல மோடி நடத்தின இரட்டை தாக்குதல் தான் பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி. தொழில் நிறுவனங்கள்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருந்த காலம் போய் மோடி ஆட்சியில நிறுவனங்கள் ஏழை அறிவிப்பு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. மோடியை நம்பி ஏமாந்துட்டதா பல தொழிலதிபர்கள் வேதனையோடு புலம்புறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் நடத்தக்கூடியவங்களை பேசின ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் பேசுனவங்க 5 லட்சத்திற்கு மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய மேற்கு மண்டலம் வளர மன்மோகன் சிங் ஆட்சி தான் காரணம். ஆனால் பாஜக ஆட்சியில் பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டின்னு கோவை திருப்பூர் தொழில்கள் தங்களுடைய அடையாளத்தையே இழந்துருச்சுன்னு தங்களுடைய மனக்குமுறையில் வெளிப்படுத்தினாங்க. அது மட்டுமா, பஞ்சு நூல் விலையை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு எத்தனை முறை திருப்பூர் ஆடை உற்பத்தியாளர்கள் வெள்ள நிறுத்தம் போராட்டம் பண்ணாங்க. வங்கதேசத்தோட மோடி செஞ்ச தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூருக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் பேரடியாக அமைஞ்சிருச்சு. தவணை தவறிய கடனை செலுத்த 6 மாதம் வரை இருந்த அவகாசத்தை சர்பாசி சட்டத்தில் 3 மாதமாக குறைச்சு தொழிலதிபர்களோட சொத்துக்களை ஏலம் விட்டதுதான் அவர் தந்த பரிசு. டெக்ஸ்டைல் மட்டுமல்ல, வாகன உற்பத்தி, பெட் கிரைண்டர் உற்பத்தி, சிறு குறு பவுண்டரிகள், இன்ஜினியரிங் மோட்டார் பம்புகள் உற்பத்தி, விசைத்தறிகள்னு இந்த பகுதிகளுடைய எல்லா துறைகளையும் மிகப்பெரிய மந்தமான சூழலை மோடியின் பாஜக ஆட்சி உருவாக்கி இருக்கு. நேற்று கோவையில் சொன்ன பகிரமான குற்றச்சாட்டை திருப்பூர்லையும் மக்கள் மன்றத்தில் வைக்க நான் விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்த நிறுவனத்தை மிரட்டி
குஜராத்தில் தொழில் தொடங்க செஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன் நேற்று. அதில் கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்றேன். இப்போ PLIன்னு திட்டம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வரியை வசூலிச்சுக்கிட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் குஜராத்தில் தொழில் தொடங்க சலுகை தராங்க. இவங்க தான் இப்போ கோவைக்கும் திருப்பூருக்கும் ஓட்டு கேட்டு வராங்க. நம்மளை பொறுத்தவரை ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு அரசு சிறு குறு நடுத்தர தொழில்கள் எப்படியெல்லாம் வளர்ந்து வருதுன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த நிறுவனங்களுக்கென இந்தியாவிலே முதல் தனியா கொள்கையை கொண்டு வந்ததே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. 1970ஆம் ஆண்டிலேயே சிட்கோ நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களில் 127 தொழிற்பேட்டைகள் இருக்கு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்கள் ஊக்குவிக்கிற வகையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடங்கி இருக்கு. 35 விழுக்காடு முதலீட்டு மானியத்தோட கடன் வாங்க வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு 3ஆவது இடம் வகிக்குது. தமிழ்நாட்டில் சுமார் 50 லட்சம் நிறுவனங்கள் இருக்கிறதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. இது நாட்டில் உள்ள மொத்த சிறு குறு நிறுவனங்களோட எண்ணிக்கையில் 7.8 விழுக்காடு. தமிழ்நாட்டில் இருக்க MSME நிறுவனங்கள்ல குறு நிறுவனங்கள் 99 விழுக்காடு. வளர்ந்து வரும் துறைகளுக்கான மையமும் தமிழ்நாடு உருவாகி வருது. இது மூலமாகத்தான் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் MSME நிறுவனங்கள் மேம்பாட்டுக்காக அனைத்து திட்டங்களையும் தீட்டி கொடுத்து வரோம். நாட்டில் எளிமையா தொழில் புரியும் பட்டியலில் தமிழ்நாடு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 14ஆவது இடத்துல இருந்துச்சு. பெருமையா சொல்றேன், இப்போ 3ஆவது இடத்திற்கு வந்திருக்கிறோம். அடுத்து முதலிடத்தை பிடிக்கிறது தான் நம்முடைய இலட்சியம். தமிழ்நாடு அரசால் இதுவரை 6 புதிய தொழிற்பேட்டைகள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் 6 புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்குற பணிகள் நடைபெற்று வருகிறது. ஈரோடு, மதுரை, நெல்லை ஆகிய நகரங்களில் வட்டார தொழில் மையங்கள் நிறுவப்பட இருக்கு. சேலம், ஓசூர், கடலூர், தஞ்சாவூர் நகரங்கள்லையும் வட்டார புத்தொழில் மையங்களை நிறுவன பணிகள் நடைபெற்று வருது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக மட்டும் இந்த ஆண்டு 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய எண்ணம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ந்தால்தான் தமிழ்நாடு வளரும், தொழில் முதலீட்டாளர்கள் பயன்பெறுவாங்க, ஏராளமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால்தான் இன்னைக்கு கூட பல்வேறு சிறு குறு நடுத்தர தொழில் கூட்டமைப்புகளை சந்திச்ச போது அவங்க சொன்னது, நீங்க நிறைய எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு சில பிரச்சனைகளை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா உறுதியா சொல்றேன், தேர்தல் முடிந்தவுடன் உங்களை அழைத்து பேசி தீர்த்து வைக்க வழிவகை காணப்படும்னு உறுதி கொடுக்கிறேன். சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின். ஏனென்றால் நான் கலைஞருடைய மகன். இப்படி நாம் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் நாட்டையே பாடுபடுத்தின பாஜக கூட கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு பழனிசாமி வராரு, அதான் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையை தவிர அவருக்கும் மோடி, அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம். ஆனா எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து, ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்தவும் முடியாது, அரசியல் நடத்தவும் முடியாது. ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரித்து
தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான். சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமியை தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான். இரு துருவங்களாக இருந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியா நிற்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை. உறுதியோடு சொல்றேன், இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணைக்கவும் பாஜகவோட தொங்கு சதைகளும் படுதோல்வி அடைவாங்க. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுகவை ஒரு சேர வீழ்த்துங்க. அதுக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய என்னுடைய வெற்றி வேட்பாளர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், என்னுடைய பாசமிகு சகோதரர் ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் சுப்பராயன் அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். குடிகாத்த குமரன் மண்ணிலிருந்து உங்களை நாடு காக்க அழைக்கிறேன். உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும். உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும். உங்கள் வாக்கு இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். நாடும் நமது, 40 நமது. நாடும் நமது, 40 நமது. சொல்லுங்க, நாடும் நமது, 40 நமது. வேகமா, நாடும் நமது, 40 நமது. சத்தம் பத்தாது. நாடும் நமது, 40 நமது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு நன்றியுரை திருப்பூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் செல்வராஜ் அவர்கள். எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில்